60 அடி நீள நெருப்பு குண்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறங்குறாங்க. 18 கிராமங்களை காக்கக்கூடிய 1000 வருஷ பழமையான காவல் தெய்வங்க. நாம் எடுக்க போகிற முடிவை பூவாக்கு மூலமாக அம்மனே நேரில் வந்து உத்தரவு தர்ற ஒரு சக்தி வாய்ந்த தலங்க. வர்ற ஆகஸ்ட் 31, 2026 அன்னைக்கு இந்த கோவிலோட மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அந்தியூரில் 8 கைகளோடு இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்குங்க. இந்த பதிவில் இந்த கோவிலோட வரலாற்று சிறப்புகளும் இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதனோட விவரங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குங்க. பவானிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டரும், ஈரோட்லேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தூரத்துலேயும் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. 18 கிராம மக்களுக்கும் எந்த நல்லது கெட்டதுனாலும் முதல்ல வந்து நிற்கிறது இங்கே இருக்கிற பத்ரகாளி அம்மன் தாங்க. வாங்க நம்ம இந்த கோவிலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் வந்து வண்டிகளை நிறுத்திட்டு இந்த சாமியை கும்பிட்டு அப்புறமா தான் அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. உண்மையிலேயே காவல் தெய்வம்னு சொல்கிறதுக்கு இந்த ஒன்றே வந்து சாட்சிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குண்டம் இருக்கிற கோவில்களில் இந்த கோவில் இருக்கிற குண்டம் ஒன்றுங்க. 60 அடி நீள குண்டம் வந்து பங்குனி மாதத்தில் வந்து குண்ட திருவிழா நடக்குங்க. அப்போ வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த குண்டத்தில் வந்து தீ மிதிப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப வேகமாக நடைபெற்றிருக்குங்க. அந்த அழகான ராஜகோபுரத்தை நம்ம வெளியிலேருந்தே தரிசனம் பண்ணுறோம். கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க வலதுபுறத்தில் அரச மரத்துக்கு இடையில் ராஜகணபதி வீட்டில் இருக்கிறாரு. இவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்குள்ளார போகலாங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம முன்னாடி போகும்போது இங்கேயுமே ஒரு சின்ன சன்னதி இருக்குங்க. இங்கே இருக்கிற தெய்வத்தையுமே நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்குள்ளார போகிறோங்க. கும்பாபிஷேகத்துக்காக இந்த கோபுரங்கள் எல்லாமே புதுப்பொலிவோடு ஜொலிக்குதுங்க. நம்ம ராஜகோபுரத்தை கடந்து நம்ம அந்த பிரம்மாண்டமான அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே போகிறோங்க. நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே உள்ள ஒரு பிரம்மாண்டமான கொடிமரம் பலிபீடம் இருக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுங்க. அம்மனை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெளிப்பிரகாரத்தை அப்படியே வலை வந்து சுற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கப்புறமா நம்ம அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலோட தலவரலாறை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதாவது பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து மாடு மேய்க்கிற மேய்ச்சல் காடாக இருந்திருக்காமாங்க. அப்போ ஒரு தடவை ஒரு பசு வந்து தினமும் பால் இல்லாமல் வர்றதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பசுவோட உரிமையாளர் வந்து ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து போய் பார்க்குறப்ப ஒரு 5 தலை நாகம் வந்து புத்துலேருந்து வெளியில் வந்து அந்த பசுக்கிட்ட பால் குடித்த அதிசயத்தை பார்த்துருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே அவரோட கனவுல வர காளி தேவி, நான் வந்து இந்த புத்து இருக்கிற இடத்துல தான் வந்து கோவில் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து பத்ரகாளி அம்மன் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவிலை வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. 2019 நட சாத்தினதுக்கு அப்புறமா கருவறைக்குள்ளே இருக்கிற ஊஞ்சல் வந்து தானாக ஆடினதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக ஒரு விஷயம் வந்து பரவச்சுங்க. இந்த கோவிலுக்கு இன்னொரு பெருமையுமே இருக்குங்க. அதாவது வரலாற்று ஆய்வுகள் படி 12ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு சான்றாக இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் பாண்டியர்களோட இரட்டை மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் காலத்து கோட்டையோட வரலாற்று தொடர்புமே இந்த இடத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற பூவாக்கு வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து தங்களோட வியாபாரம், கல்யாணம் அப்படின்னு எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் அம்மன் கிட்ட, அதாவது அம்மன் முன்னாடி சிவப்பு வெள்ளை பூக்களை வச்சு உத்தரவு கேட்டுட்டு அப்புறமா தான் அந்த காரியத்தை வந்து தொடங்குறாங்க. அம்மனுமே அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறாங்கன்னு இங்கே வர்ற பக்தர்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைங்க. கோவிலோட வெளிப்பிரகாரத்தில், அதுவும் கிட்டத்தட்ட கோவிலுக்கு பின்புறம்னு சொன்னாங்க, பின்புறத்தில் நம்ம போகும்போது நம்மளை வரவேற்கிறது வந்து பிரம்மாண்டமான முனியப்ப சுவாமி சிலையும்
பழமையான கன்னிமார் சந்நிதி தாங்க. இங்கே வந்து இந்த கோவில் வந்து ஒரு தனியான ஒரு சந்நிதியில் இருக்குது. முத்து முனியப்பன் பெரியாண்டவர் சந்நிதின்னு ஒரு சந்நிதி வந்து நம்ம உள்ள நுழைஞ்சினுமே வலதுபுறத்தில் இருக்குங்க. அதை தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம உள்ளே போகும்போது அந்த பிரம்மாண்டமான சிலைகளை பாருங்களேன், மிரட்டலாக, அதுவும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக ரொம்பவே அழகாக வண்ணங்கள்லாம் தீட்டு ரொம்ப அற்புதமாகவும் மிரட்டலாகவும் இருக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. கைகள் இருக்கிற அந்த அருவாளும் காலுக்கு இழுக்கிற அந்த அசுரனோட தலையும் நம்ம பார்க்குறக்கே உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. தொடர்ந்து ரொம்ப பழமையான கன்னிமார் சந்நிதியுமே நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. கன்னிமார் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே 2 குதிரை வாகனமும் காவலாளியும் நாய் சிலையுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. கோவிலோட இடதுபுறத்தில் பாரம்பரியமிக்க ஒற்றை கல்லில் பண்ணப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை வந்து ஒரு தனி சன்னதியில் இருக்குங்க. அவரையும் நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற பவானிலேருந்து வடக்க இந்த கோவில் இருக்கிறங்காட்டி வடகரையில் வீட்டு இருக்கிற அம்மன் கோவில் அப்படின்னும், வடகரை நாட்டோட கடைசியான ஊர் அப்படிங்காட்டி அந்தி ஊர், அதாவது இறுதியான ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னாடி மருவி இதை வந்து அந்தியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டதான் இந்த கோவிலோட வரலாறு வந்து சொல்லுதுங்க. இந்த கோவில் இருக்கிற கல்வெட்டுகளில் பண்டைய காலத்தில் போரில் எதிரிகளை வீழ்த்தியதுக்கான சான்றுகளுமே இருக்குங்க. அந்த கல்வெட்டுகள் இன்னுமே கோவில் அலுவலகத்துக்குள்ளே இருக்குது, அதனால் நம்ம பார்க்க முடியல. ஒரு சமயத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கோவிலில் தீ மிதித்த பக்தர்களை வந்து ஏளனம் பண்ணியிருக்காங்க. குண்டத்து மேலே அரக்க போட்டு அதன் மேலே தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்தர்களை துன்புறுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பள்ளி ஒன்று வாக்கு சொல்லி குண்டத்து மேலே ஊர்ந்து போனதாகவும், அதுக்கப்புறமா அந்த அரக்கு மேலே மக்களும் நடந்து போனதாகவும் சொல்கிறாங்க. பக்தர்களை ஏளனம் பண்ணி துன்புறுத்திய ஆங்கிலேயர்களுக்கு கண் பார்வை போனதாகவும், பின்னாடி அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டியதால் அவங்களுக்கு பார்வை கிடைச்சதாகவுமே சொல்கிறாங்க. 8 கைகளோட மகிஷாசுர மர்தினியாக காட்சியளிக்கிற இந்த பத்ரகாளி அம்மனை வணங்கும் போது ராகுனால் ஏற்படக்கூடிய அனைத்து தொல்லைகளுமே நீங்கிறதா நம்புகிறாங்க. இந்த கோவிலோட மகா கும்பாபிஷேகம் வர ஆகஸ்ட் 31, 2026 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் வெகு சிறப்பாக நடக்க போகுதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் கலந்து கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.